பிரேசல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, புறக்கணித்தவர் மத்தியில் தலை நிமிர்ந்து ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ நபர், தெரிஞ்ச நபரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப விரும்பின நபரா இருக்கலாம், நேசிச்ச நபரா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம். ஏதோ ஒரு நபர் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? அதை குறித்து நீங்க வேதனையோட இருக்கீங்களா? அப்போ ரொம்ப பாசமா இருந்து ரொம்ப அன்பு காணிச்ச உறவுகளே சில டைம் புறக்கணிச்சுட்டு போகும்போது மனசு வலிக்கும், காயங்கள் ஏற்படும். இதனால ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தொடங்குவோம். உண்மைதானே? இப்படி புறக்கணிச்சுட்டு போறவங்க மத்தியில ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி நம்ம புறக்கணிப்பு எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையில அவங்க அடித்தளத்துல இருப்பாங்க, திடீர்னு பாருங்க பணம், வசதி, அந்தஸ்து வரும்போது அவங்கள விட எல்லா இதுலயும் கம்மியா இருக்கிறவங்களை பார்த்தா புறக்கணிப்பு ஏற்படும். எப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு கூட்டத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம போவோம். அப்போ அதாவது முதல்ல ரொம்ப பேசின உறவுகள் இப்போ அவங்க கிட்ட பணம் நிறைய வந்த பிறகு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களை இக்னோர் பண்ணுவாங்க, விலைக்கு வைப்பாங்க, பேச மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. இப்படியெல்லாம் ஐயோ இவங்க இப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அப்படி வேண்டாம், எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை ஒதுக்குறாங்களோ அவங்க கண்கள் காணும்படி உங்க தலைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாள நிமிர்த்தி உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை அதிசயத்தை செய்ய காண பண்ண போகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னா அது ஒரு நல்லதுக்குன்னு யோசிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு வேதனை வருதுன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நமக்கு வாழ்க்கையில ஒரு பாடம், யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் சில அனுமதிகள். அதாவது வாழ்க்கையில சில கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே வருது. எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால கஷ்டத்தை கண்டு கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நம்மளை குறிச்சா அந்த எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிறதுக்கு தான் சில பாடுகள், சில உபத்திரவங்களை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு இதுல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். அதனால ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே என்று ரொம்ப பேசினவங்க எல்லாம் இப்ப என்னை கண்டுக்கவே மாட்டாங்களே, நான் கஷ்டப்பட்டதுனால என்னை ஒதுக்கிட்டாங்களே, எத்தனை நாள் புலம்பிருப்பீங்க. உண்மைதான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் ஐயோ நான் கஷ்டப்பட்டுட்டேன், அதனாலதான் என் உறவுகள் என்னை மதிக்கல, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரல, என்னை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிருக்கீங்கல்ல. அந்த புலம்பல் எல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற அவரால முடியும். அதனால மனித அன்பு போறீங்க மாயை, அது மனசு, மனித அன்பு எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல பாசமா இருக்கிறவங்க 10 வருஷம் கழிச்சு இதே பாசத்துல இருப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் தான். எல்லாரும் இப்போ பைபிள்ல சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நிராகரிச்சுட்டு போகக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முன்னால நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியுது. நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நம்மளை நிராகரிக்கிறாங்களோ, நம்மளை விலைக்கு வைக்கிறாங்களோ, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க கண் காணும்படிக்கு
நம்முடைய தலையை நிமிர பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய ஆச்சரியத்தை தர அவர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அதனால் நிராகரிப்பு செய்கிற மக்கள் மத்தியில் இன்றைய நாளில் நம்ம தலை நிமிர போகுது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு அந்த புலம்பல்ங்கிறது வராது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை மட்டம் தட்டி, உங்களை எனக்கு நீ வேண்டாம், நீ ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை, உன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, விலக்கி வைக்கிறாங்களா, நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய பாடங்கள் நீங்க கத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு போலியான அன்பு. மனித அன்பு ஒரு போலி, மாயை. அதை நம்பி நம்பி நம்ம ஓடிட்டு நல்லா ஏமாற்றப்படுறோம். ஆண்டவருடைய அன்பு உண்மையானது. அந்த அன்புக்கு நேரம் வாங்க. உங்களை யாரெல்லாம் மட்டம் கட்டி விலைக்கு வைக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் புறக்கணிச்சுட்டு போறாங்களோ, அவங்க முன்ன வாழணும்னா நீங்க உங்க ஆண்டவர் சமூகத்துல உங்க விருப்பத்தை தெரிவிங்க. என்னை இப்படிலாம் ஒதுக்குறாங்கப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுங்க. உங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் அந்த இருதயத்தின் வாசலை திறந்து கொடுக்கும் போது உங்க பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ரட்சிப்பு தருவார். அவர் பாரபட்சமற்ற தேவன். நீ ரொம்ப பெரிய பாவம் செய்துட்ட, அதனால நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லல. கண்டிப்பா அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு உடனே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாங்க. எத்தனையோ புறக்கணிப்பு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அவங்ககிட்ட எல்லாம் போய் அவங்க சண்டை போட்டாங்களா, அழுதாங்களா, ஐயோ என்னை இவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்களா? இல்ல, மனசுக்குள்ள குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருந்து. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னா எனக்கு இதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல கேட்டாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில எது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்குறாங்களோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. கூடவே கண்டிப்பா அதுக்குள்ள வழி வாசல் ஆண்டவர் திறந்து தந்து அவங்களை ஆசீர்வதிப்பாரு. அதுக்காக இருந்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும்ல அற்புதம் செய்ய. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்லியிருக்கு. கேளுங்க. உங்க வாழ்க்கையில என்ன தேவை அதை கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் அறிவிங்கப்பா. அப்பா, புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அப்பா தலை நிமிர பண்ண செய்வேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.